அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எனக்குண்டே வருவீங்களாடா அப்படிங்கிற மாதிரி தான் மைண்ட் செட் இருந்துச்சு. ஹஸ்பண்டை கடைக்கு அனுப்பிச்சிட்டு ஜாமான் வாங்கிட்டு வருவாங்கன்னு பார்த்தா அவங்க கீழே நின்னுட்டு சீக்கிரம் இங்கே வந்து பாருன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. நான் கூட பாம்பாக இருக்குமோ அப்படின்னு போனேன். பாம்பாக இருந்தால் நம்மளை கூப்பிட வாய்ப்பு இல்லை. இங்கே வந்து பாரு அப்படின்னாங்க. எனக்கு சுத்தமாக எதுவுமே தெரில. அதுக்கப்புறம் பைக் அப்படி திருப்பி வச்சு காமிச்சாங்க. உள்ளக்கு என்ன இருக்குதுன்னு பாரு அப்படின்ட்டு. உள்ளக்க பார்த்தா ரொம்ப நாளாக எங்கள் வீட்டிலேயே நின்றுட்டு இருந்த குருவி அதுக்குள்ளே போய் வீடு கட்டி 2 முட்டையும் உள்ளக்க வச்சு அவங்க சந்ததியை பெருக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஆனாலும் இந்த பறவைகளுக்கெல்லாம் இடம் வாங்கணும், வீடு கட்டணும்னு எந்த கவலையும் இல்லை. அவங்க விருப்பப்பட்ட இடத்துல வீட்டை கட்டி குஞ்சம் பொறிச்சு உல்லாசமாக பறந்து போயிடுவாங்க. இது என்னோட கருத்து. ஆனால் பறவைகளோட மைண்ட் செட் என்னங்கிறது எனக்கு தெரியாது. நான் கூட பைக்கில் அப்படியே இருக்கட்டுமே அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறமா என் ஹஸ்பண்ட் என் அறிவு திறமையை ரொம்பவே பாராட்டிட்டு, நீ போய் ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டு வா, அதை கட்டி நம்ம செக்யூர் பண்ணி வச்சுருவோம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்களுமே அதை ஒரு டப்பாவில் பத்திரமா அந்த கூடு எதுவுமே கலைக்காமல் எடுத்து வச்சு வீட்டு கேட்லேயே கட்டி விட்டோம். இருந்தாலும் இப்படி ஒரு சூப்பரான கண்டென்ட் கொடுத்தா அந்த பறவைக்கு ரொம்ப நன்றி. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல